வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று சஷ்டியினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த கந்தன் உன் இல்லத்திற்கே வந்தமர்ந்து விட்டேன். ஒரு முறை என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்டவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் என்றென்றும் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக பெறுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை இந்த கந்தனின் அருளால் நிச்சயமாக பல மாற்றங்களை பெறப் போகின்றது. ஒரே கிளையில் வளரும் 2 பழங்களில் ஒன்று விரைவில் பழுக்கிறது, மற்றொன்று தன் நேரத்திற்கு காத்திருக்கிறது. இதனால் இயற்கை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? பிறர் வெற்றியடைந்தால் நாம் தோல்வியடைந்ததாக அர்த்தம் கிடையாது. நம்முடைய தருணம் வரும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அதனால் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சட்டென்று அத்தனையையும் இழந்து விட்டதாக நினைத்து நீ வேதனைப்பட்டு விடாதே. என் குழந்தையே, உடன் பிறந்தவராக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ, எந்த காரியத்தை செய்வதற்காக இந்த பிறப்பை எடுத்தார்களோ அந்த காரியத்தை அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்பது அவர்களின் விதி. இதை உன்னால் மாற்றியமைக்க முடியாது. அதனால் ஒதுங்கி நின்று வேடிக்கைத்தான் பார்க்க வேண்டும். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று சொல்லி கெட்ட பெயரை ஒருபோதும் சம்பாதித்து கொண்டிருக்காதே. அவரவர் விதி பலன்களை அவரவர்கள் அனுபவித்து விட்டால்தான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு முழுமையடையும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்யக்கூடியவனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதனை புரிந்து கொள். இன்று சஷ்டியினுடைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் கந்தன் என்னை கண்டதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல உண்மைகள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். ஏனென்றால் நாம் செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் கந்தனின் அருள் கிடைக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இன்று உன் முன்னால் நான் வந்திருக்கின்றேன். நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, இன்று இந்த சஷ்டியின் செவ்வாய்க்கிழமையில் கந்தன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ கவனமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் இதனை பயன்படுத்தி கொண்டே இரு. அதிகமான மனக்குழப்பம் வரும் பொழுதும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும் பொழுதும் என் குழந்தை தியானம் செய். அமைதியாக உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமர்ந்து உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து. அப்பொழுது உனக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் தெரியுமா? ஆழ்ந்த ஓய்வு, அதாவது நீண்ட நாட்களாக என்னால் எந்த ஓய்வையும் எடுக்க முடியவில்லை, என்னுடைய உடலுக்கு எப்பொழுதும் வேதனைகளாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த ஓய்வு உனக்கு கிடைக்கும். உன்னுடைய களைப்பு எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு பிறக்கும். உனக்குள் இருக்கின்ற படபடப்பு குறைய தொடங்கும். பல நோய்கள் குணமாகிவிடும். இரத்த அழுத்தம் சீரடையும். தலைவலி குணமாகும். ஆஸ்துமா குணமாகும். ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சீரடையும். இதய நோய் தடுக்கப்படும். மாரடைப்பு தடுக்கப்படும். வயிற்று கோளாறுகள் எல்லாம் குணமடையும். தூக்கமின்மை குணமடைந்துவிடும். தோளினுடைய எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்துவிடும். எதனால் கந்தன் இதை சொல்கிறான் என்று பார்க்கிறாயா? என் குழந்தையை, நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இழந்து நீ தவித்து கொண்டிருப்பதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். ஏதாவது ஒரு கஷ்டத்திலும் சிக்கலிலும் என் பிள்ளை இருக்கத்தான் செய்கின்றாய். மற்ற பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்தாலும் கூட உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற வியாதிகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு விதமான இடர்களை உனக்கு காண்பித்து கொடுத்து உன்னை துன்பப்படுத்துகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விடாதே. 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ வேண்டும். அது என்ன 16 பெறப் போகிறாய் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள், இவை எல்லாமும் தான் அந்த 16 செல்வங்கள். இந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த கந்தன் உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும். நீ என்னை பக்தியோடு நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. என்னை மனதில் முன்னிறுத்தி நீ தொடங்கும் அத்தனை நல்ல காரியங்களிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் கடந்து நீ முழுமையான வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சிகளை உனக்கு நான் தருகின்ற நேரத்தில் நீ எல்லாவற்றிலும் உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு. முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது முடிவு இந்த முருகனுடையதாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கண் கலங்கி கதி இழந்து தவிக்கும் போதெல்லாம் நமக்கு ஆறுதல் தருவது யாம் இருக்க பயமேன் என்ற ஒற்றை மந்திரம் அல்லவா? அதனை சொல்வதற்கு மறக்காதே. துன்பம் வரும் பொழுதும் தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் தோன்றும் பொழுதும் நிச்சயமாக இதை சொல்லும் பொழுது கந்தன் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரங்கள் எல்லாம் உனக்கு எல்லாமும் தாமதமாகிறதே என்று சொல்லி கலங்காதே. தாமதம் ஏன் இறைவா, என்னுடைய பிரார்த்தனை தான் உன் செவியில் விழவில்லையா என்று தவித்திடும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருந்து நடத்துகின்ற வெற்றி உன் வாழ்க்கையை உனக்கே மீண்டும் திருப்பி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடக்கவில்லை என்று வருந்தினாயோ அது இன்று நடக்கும். இன்று இரவுக்குள் திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். ஓம் சரவண பவ என்று எனக்கின்று பதிவிட்டு செல். நிச்சயமாக அதை கண்டதும் இந்த கந்தன் மனம் குளிர்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய். என் பிள்ளையே, எதுவானாலும் நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுது பல நன்மைகள் தானாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென நான் இருக்கின்ற இந்த காலகட்டம் இனிமேல் எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகளையும் தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இன்று ஜூலை மாதத்தினுடைய 1வது தேதி. இந்த நாளில் உனக்கு சஷ்டியினுடைய செவ்வாய்க்கிழமையும் கூடி வந்திருக்கின்ற நேரத்தில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கவனமாக செய், தெளிவோடு செய், வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய். கந்தன் உன்னோடு தான் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து செய். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் உண்டு. பாண்டவர்களும் வனவாசம் புரிந்தார்கள், ராமனும் வனவாசம் சென்றான். தேவர்களும் ஒளிந்து வாழ வேண்டிய நிலை இருந்தது. கேட்பவர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்த சிவபெருமானுக்கும் நிம்மதியற்ற காலம் என்ற ஒன்று இருந்தது. நிம்மதி குறைவு என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் வந்தே தீரும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கிடைத்தது எல்லாம் ஒன்றுமில்லை, நம் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை உணர்ந்து நீ வெற்றி நடை போட பழகு. நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு தரும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதும் தேவையில்லை.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.